அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டம சனி இருந்தாலும் கூட நீங்களும் புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு குறைவாகவே தாங்க இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவும், 10ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகுவும் புகழை தரும் விதமா அமைஞ்சிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. எனவே கடகராசிக்காரர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தால் அவர்களது காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் வகையில் இந்த வாரத்தினுடைய அஷ்டமசனியுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் இடையூறுகளுக்கு மத்தியில் சில நல்ல பலன்களும் கிடைக்க இருக்குதுங்க. தனாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை படிப்படியாக தீரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எதையும் யோசித்து செய்வதன் மூலமே நற்பலன்களை பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகம் மற்றும் உத்தியோக மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையலாங்க. குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விலக இருக்காங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு கை கூட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்டிருந்த விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் உங்களுக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் அமைந்திருப்பதால் தோஷம் மிக குறைவதாக இருப்பின் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருங்க. பிறருடன் பகை வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் சற்று விடு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது வேண்டுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி உங்களுடைய பொறுப்புகள்ல கவனக்குறைவாக இருப்பதற்கு அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும்
மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் அதிபர்களுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுங்க. மிக கடுமையான போட்டிகளையும் பண பிரச்சனையையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுங்க. இத்தகைய தருணத்தில் சக கூட்டாளிகளும் ஏற்க இயலாத கோரிக்கைகளை வற்புறுத்துவாங்க. உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தக்க தருணத்துல பிரச்சனைகள் தீர அவரே வழிவகுத்தருள்வாருங்க. இருந்தாலும் எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பண பிரச்சனை கவலை அளிப்பதுடன் ஆரோக்கிய குறைவும் அதற்கு காரணமாக மருத்துவ செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சேர்த்து வைத்திருந்த செல்வம் சிறிது சிறிதாக கரையுங்க. திரைப்படத்துறையினர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் ஆபத்திருக்குதுங்க. ஆபத்தான பாத்திரங்கள்ல நடிக்கும் ஸ்டண்ட் நடிகர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக இல்லைங்க. வீரியம் நிறைந்த மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையங்களில் தான் சஞ்சரிக்குதுங்க. அதே போல புதன் சாதகமாக இல்லைங்க. அஷ்டமஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாமல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் நேரிடுங்க. சக மாணவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் விலகி இருப்பது மிக மிக அவசியங்க. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் சனி பகவானுடன் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நன்மை தராதுங்க. அதற்கு பதில் சிரமங்களை ஏற்படுத்துங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதாலும் பணம் சக்திக்கு மீறி செலவழிங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க. அதன் காரணமாக லாபம் குறையுங்க. வரவேண்டிய உழைப்பினால் ஆரோக்கியம் கெடுங்க. பண பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை, தேவைக்கு குறைவான பணவரவு, கணவருடைய உடல்நலன் பாதிப்பு ஆகியவை மனநலனை நிம்மதியை பாதிக்க வைக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிரயாணங்களிலும் அலைச்சலும் அதிகம் கவனம் தேவைங்க. 3 கேது இருப்பதாலும் செவ்வாய் அவரை பார்ப்பதாலும் சகோதரஸ்தானம் வலு குறைந்து இருப்பதால் சகோதர உறவுகளிடம் கவனம் தேவைங்க. பொதுவாகவே உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க. பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை ஹனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.